Hi friends, welcome to Anto Rubina Vlogs. இன்னைக்கு ஒரு புது ரெசிபி நான் செய்ய போகிறேன். ஒன்றும் கிடையாது, வீட்டில் கிச்சனில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸை வச்சு ஒரு சூப்பரான சமையல். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கூடுதலாக இருக்கும், காரம் கம்மியான ஒரு ரைஸ். பார்த்துடலாம். பாருங்க 1.5 சேரு அரிசி, 1/4 சேரு தோரம்பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு வீட்டிலே இதில் வச்சு தட்டி எடுத்தோம் நாங்கள். அடுத்தது பட்டர் இருந்தால் பரவாயில்ல, இல்லைனாக்கா எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பழுத்த மிளகாய் 2, மஞ்சள் தூள், உப்பு, சால்ட்டு. இவ்வளோ தாங்க இந்த ரெசிபிக்கு தேவையானது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சந்தையில் வாங்கிட்டு வந்த பச்சை மிளகாய் பழுத்த மிளகாய் மாதிரி பட்டை மிளகாயை மாறிடுச்சு. வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரை வச்சாச்சு, பட்டரை போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகிட்டாங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வருவாங்க. பழுத்த மிளகாய் 2 வெட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு, ஜீரகம் 2 பிஞ்ச் அளவு, கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டா இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதை இட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 2 டீஸ்பூன், 2 சேரு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு டைரெக்டாக அரிசியை ஆட் பண்ணிக்குவோம். பருப்போட கலந்த அரிசியை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு கல் அதிகமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் சாதம் வெந்து வரக்குள்ளே சாப்பிடக்குள்ளே கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும். இந்த ரைஸுக்கு பேர் தாங்க ஆன்டிபயோட்டிக் ரைஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்க, மருத்துவ குணம் நிறைந்த 3 பொருட்கள், முக்கியமான பொருட்கள், மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு. இவங்க 3 பேருமே பல நோய்களுக்கு எதிர்ப்பாக நின்று நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க. வாங்க குக்கரில் விசில் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 2 விசில் போதும். 2 விசில் போன உடனே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரைஸு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள், இதுதான் ஆன்டிபயோட்டிக் ரைஸ். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ரைஸ் நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க. ஒரு அருமையான சிம்பிளான ரெசிபிங்க இது. இவங்க கூட பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயோட மருத்துவம் கூட உங்களுக்கே நல்லா தெரியும், நிறைய இரும்பு சத்து இருக்குது. இந்த ரைஸ் சிம்பிளாக வீட்டில் காய்கறி இல்லாத டைத்தில் பட்டுன்னு சட்டுன்னு செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.